கனடியர்கள் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த தருணம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஜஸ்டின் ட்ரூடோ பாத்தீங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. மார்ச் 24ஆம் தேதி வரைக்கும் இவர் கனடாவுடைய பிரதமரா இருப்பார். ஜஸ்டின் ட்ரூடோவுடைய இந்த அரசியல் வாழ்க்கையின் சறுக்கல் மற்றும் நாட்டின் நிலைமைகளா காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே தான். 2015ல ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமர் ஆகும்போது இந்த பையன் தான் நம்ம நாட்டை காப்பாற்ற போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. நல்லா போயிட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு 5 வருஷத்துல ஒரு பெரிய நோய் வந்துச்சு, கோவிட்னு. உலகத்தையே உலுக்கிய இந்த நோயால கனடாவை காப்பாற்றணும்னு சொல்லி சில முடிவுகள் எடுத்தாரு ஜஸ்டின் ட்ரூடோ. அதன்படி உலகத்துல எங்கேயுமே இல்லாம கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அவர் நாட்டையே லாக்டவுன்ல வச்சிருந்தார். வேக்சின் மேண்டேட், லாக்டவுனை தூக்கணும்னு சொல்லி நிறைய பேர் இவருக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்தே இவர் மேல ஒரு அதிருப்தி நிலவிக்கிட்டு இருக்கும் போது தான் அடுத்ததாக இமிகிரேஷன் வந்துச்சு. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 2020-2021 டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் உள்ள வந்தாங்க. ஏன் நானே அப்பதான் வந்தேன். லாக்டவுன்ல இருந்து மீண்டும் இந்த கனடா பாத்தீங்கன்னா இமிகிரேஷன் அதிகரிச்சே தவிர ஹவுசிங் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகரிக்கவே இல்லை. அதனுள்ளே உள்ள இருக்கவங்களும் சரி, வெளியே இருந்து உள்ள வந்தவங்களும் சரி, நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. வேலை கிடைக்கல, ஹவுசிங் மார்க்கெட் அதிகமாச்சு, கிராசரி அதிகமாச்சு, ரெண்ட் அதிகமாச்சு, எல்லாமே அதிகமாச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நாளாவே கனடா அப்படின்ற நாடு மட்டும் தான் உலகத்திலே ரெஃப்யூஜிஸை உள்ள வச்சு அழகு பார்க்குற நாடு. ஸ்ரீலங்கா வாரில இருந்து இப்போ உக்ரைன் வார் வரைக்கும் எல்லாரையும் உள்ள விட்டுட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி இங்க உள்ள மக்களே கஷ்டப்படும் போது வெளியே இருந்து நீ வேற ஆள் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி இவர் மேல இன்னும் கொஞ்சம் கடுப்பானாங்க மக்கள். மேலும் வெளிநாடுகள்ல இருந்து இப்படி கனடாக்குள்ள வரவன் தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார்க்காம வெளியில அவங்க நாட்டுக்குள்ள உள்ள பிரச்சனை அனைத்தும் உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. மேலும் உள்ள வந்த இமிகிரன்ட்ஸ் நிறைய பேர் நல்லா இன்டகிரேட் ஆகாம இங்க உள்ள சிஸ்டம் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஜஸ்டின் ட்ரூடோ மேல உள்ள வெறுப்பம் இன்னும் மக்களுக்கு அதிகரிச்சிருச்சுனே சொல்லலாம். ஆனா இன்னைக்கு ஜஸ்டின் ட்ரூடோ ரிசைன் பண்ணதுல 2 பேருக்கு ரொம்ப கவலையா இருந்திருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா இவருடைய ஹேட்டர்ஸ், இவரை வச்சே பொழப்பு ஓட்டிட்டு இருந்தவங்க இனிமே இன்னொரு ஆளை கண்டுபிடிக்கணும் ப்ளேம் பண்றதுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கனடாவுடைய எதிர்க்கட்சி தலைவர், பாசிபிளி இந்த வருஷத்துடைய பிரைம் மினிஸ்டரா கூட ஆகவிருக்கிற பியர் பாலிவர். அவரை நீங்க எப்ப போய் எழுப்பி கேட்டாலுமே 9 இயர்ஸ் ஆஃப் ஜஸ்டின் ட்ரூடோ அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரு. இன்னைக்கு ஜஸ்டின் ட்ரூடோவே இல்லைன்ற போது எதை வச்சு ஆரம்பிப்பாருன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இதுவரைக்கும் ஜஸ்டின் ட்ரூடோ ப்ளேம் பண்ணி அரசியல் ஓட்டிக்கிட்டு இருந்த பியர் பாலிவர் பாத்தீங்கன்னா இனிமே தான் தான் நாட்டுக்காண்டி என்ன செய்ய போறோம் அப்படின்ற விஷயத்தையே சொல்ல போறாரு. அதாவது இனிமே தான் இது உண்மையான துப்பாக்கியா இல்ல டம்மி துப்பாக்கியானே தெரிய வரும்.